நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும் with Rama Raghunathan and Rakesh Raghunathan. Hi. என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? நம்ம வந்து நல்ல மோர் கூழ் பண்ணியாச்சு. ஆமா. பூஷணிக்காய் மோர் கூட்டு பண்ணியாச்சு. ஆமா. அப்புறம் வந்து அதனால இன்னைக்கு மோர் வச்சு இன்னொன்னு மோர் ரசம்னு பண்றது. சபாஷ். நம்ம அதெல்லாம் ஐ டோன்ட் நோ நீ சாப்பிட்டிருக்கியான்னு எனக்கு அவ்வளவு இல்ல, எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்ல. பட் இந்த ரெசிபி வந்து நீங்க நிறைய பேர் எங்களோட வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட்லயும் சரி, யூடியூப்ல எங்களோட வீடியோஸ்லயும் யூ ஹேட் ரிக்வெஸ்டட் சேயிங் மோர் ரசம், மோர் சாத்துமது, whatever it is. மோர் சாத்தந்து. மோர் சாத்தந்து பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கு என்னலாம் வேணும் சொல்லுங்க. இதுக்கு வந்து एक्चुअली இட்ஸ் a very simple one. ஒரு பொடி ஒன்று பண்ண போறோம். ஓகே. அதுக்கு வந்து துளியூண்டு நெய் தான் ஒட்டுக்கிறேன் நான் இதுல. சரி. அதுல வந்து முதல்ல மாத்திரம் இந்த வெந்தயத்தை கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கணும், வறுத்து வச்சுக்கணும் ராத. ஓகே. அப்புறம் எவ்வளவு வெந்தயம்? வெந்தயம் வந்து மேபி இது வந்து தயிர் வந்து எவ்வளவு வச்சிருக்கேன்னா half a liter தயிர் and quarter liter தண்ணி. கொஞ்சம் சிலிப்பி வச்சிருக்கேன். சிலிப்பி திக்கா சிலிப்பி வச்சிருக்கேன். சரி. அப்புறம் கடாயில நெய் விட்டுட்டு அது வரும் ஒரு 3/4 டீஸ்பூன் வெந்தயம். அதை முதல்ல வறுத்து வச்சுடணும். ரொம்ப செவக்க இது பண்ணக்கூடாது. சரி. அது அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 மிளகாய் வத்தல், ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. சபாஷ். இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணிக்கணும். அப்புறம் இது வந்து அப்புறம் தாளிக்கிறதுக்கு of course கடுகு, கருவேப்பிலை, நைஸ், and of course பெருங்காயம் துளி உண்டு. அதையும் இதோட போட்டு வறுத்துடலாம். இந்த மாதிரி இப்ப துளியூண்டு நெய் ஊத்திக்கிறேன். ஒரு டீஸ்பூன் இருக்குமா? இல்ல நம்ம வெந்தயம் அவ்வளவு இது பண்ண வேண்டாம். ஓகே. வெந்தயம் கொஞ்சம் பரட்டிக்கணும். ஓகே. இப்போ இது நல்லா டார்க்கா வறுத்துக்கணும். அப்படியே பட்டு வடிக்கிறது பாரு அழகா. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஷூட்லயே கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ. ஓகே. சோ வெந்தயத்தை வந்து எப்பவுமே வறுத்து தனியா எடுத்து வச்சிடணும். வறுத்துக்கணும். எல்லாம் சேர்த்து போட்டா அதுவும் டேஸ்ட். பட் இதுல வந்து வேற ஒன்றும் பெரிய வாசனைங்கிறது இல்லை பாரு. அதனால இது வெந்தயம் கொஞ்சம் பொடி வாசனை தெரியும் ஒரு கடைசியில். இப்போ இதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நெய் ஊற்றிட்டு யூ ஆட் தி அதர் இன்கிரீடியன்ஸ். தட் இஸ் முதல்ல பெருங்காயம். ஏன்னா அது கட்டிங்கிறதுனால முதல்ல அதுதான் போடுறேன். இதே பொடினா வந்து கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு அப்புறம் யூ ஆட் தி தனியா. ஓகே. பாரு 2 மிளகாய் வத்தல், 2 மிளகு. இப்போ வந்து இதை போட்டாக்கா இதுவும் நல்ல கோல்டன் கலருக்கு நான் வறுக்கிறேன். பண்ணிட்டு இப்போ உடனே அடுப்பை குறைச்சிடணுமா? கொஞ்சம் குறைச்சிடும். எப்பவுமே ரொம்ப ஃபைன் தீ, ரொம்ப ஜாஸ்தி தீ கிடையாது. எப்பவுமே இதெல்லாம் கொஞ்சம் மீடியம்ல தான் வைக்கணும். ஆல்வேஸ் பத்தக்கூடாது. ஓகே. சோ இந்த கலர் நல்லா பிரவுன் ஆயிடுச்சு. ஆமா. அடுப்பு அணைச்சிடலாமா? அணைச்சு. அண்ட் இத நான் கூல் டவுன் ஆயிட்டே சித்த செவக்கும். ஓகே. எப்பவுமே இந்த அணைக்கிறது எப்போ உனக்கு அந்த இது வரப்போறதுன்னு தெரிஞ்சதோ ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அணைச்சிட்டா கூட அப்ப அணைச்சிட்டு பொட்டுன்னு விடக்கூடாது. கொஞ்சம் அப்படி பொட்டுன்னு விடக்கூடாது. ஆமா. அத கொஞ்சம் அப்படி பண்ணிட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோ. அந்த சூடு யூனிஃபார்ம் அதுவும் நல்லா வரும். சரி. சோ இப்போ இது கூல் டவுன் ஆயிட்டு நான் அரைச்சு வந்துறேன். பொடி பண்ணிடலாம், நாட் அரைக்கிறது. சரி. there is difference. வாசனை வருதா? இது மெயினா அந்த வெந்தய வாசனை தான். அதான் வெந்தயத்தை தனியா வறுக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா மிச்சத்தோட வறுத்தோம்னா வந்து it won't be so. இந்த பொடி மொத்தத்தையும் வர அதுக்கு முன்னாடி add the salt. ஓகே. salt and மஞ்சள் ரெண்டுமே. and அடுப்பு நீ இப்பதான் ஆன் பண்ணிருக்க. ஆமா, just now. சரி. இது வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு இது வச்சிருக்கேன், வத்த மிளகாய். லைக் மோர் கூட்டுல நம்மாத்துல we prefer ஓமம். அந்த மாதிரி கூட if you like ஓமம் போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நல்ல வாசனையா இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம துவரம்பருப்பு ஆட் பண்ணிருக்கோம்ல, அது ஆட் பண்ணனால அது திக்கன் ஆகுமா? கொஞ்சம் திக்கன் ஆகும், ஒரு வாசனையும் இருக்கும். அதர்வைஸ் வேற பருப்பு ஜலம்லாம் ஒண்ணும் கிடையாது. கரெக்ட். போடு பார்க்கலாம். போடுமா? மொத்தத்தையும் போடலாமா? மொத்தம் போடாதே, கொஞ்சம் கொஞ்சமா போடு. at intervals. yes. கட்டி தட்டாம இருக்கிறதுக்கு. சபாஷ். வாசனை ஜோரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் போட்டுமா? அதை போடு. அதை நிறுத்திக்கோ. கொஞ்சம் கொசு. அது என்ன நீ சொல்றது நான் கேட்கிறேன். கொசுக்கு நான் போடுவேன். சோ இது கொதியே வர வேண்டாம் இல்லையா? கொதி வரணும் இல்ல, கொஞ்சம் புஸ்ஸுன்னு வரும் பாரு. what is புஸ்? அப்படி புஸ்ஸுன்னு வரும். ஃப்ராத்தி.
வந்தோடனே அணைச்சிட்டு தாளிச்சிடணும். அதனால இது வந்து அப்புறம் கொதிக்க வைக்கிறது அதெல்லாம் கிடையாது. இட்ஸ் நைஸ் இஃப் யூ டேக் இட் ஆஸ் இட் இஸ். என்ன கேட்டா சாப்பிடறதுக்கு முன்னோடையே ஊத்தி சாப்பிடாத ஒரு கப்ல லைக் சூப் யூ கேன் டேக் இட். தட் வில் பி ரியலி நைஸ். சோ இது நல்லா ஒரு சூடு ஆனதுக்கு அப்புறம் இந்த பேரு நல்லா புகை வருது. அவ்வளவுதான். அதோட அணைச்சிட்டு இப்ப தாளிக்க வேண்டியது. அதுவும் நெய் தான் ஊத்திருக்கேன். ஓகே. கடுகு போடு. இப்ப திருப்பி பெருங்காயம் கிடையாதுங்க. பெருங்காயம் அந்த குட்டியா அது பண்ணிட்டோம். நைஸ். அது இந்த ஒரே ஒரு வெத்த மிளகாய். ஓகே. அந்த வெத்த மிளகாய் இதுலயும் நான் வந்து காம்பெல்லாம் எடுக்கல. ஏன்னா அந்த விதை வரக்கூடாது when you have your ரசம். அதனால தான் அப்படி போடுறோம். ஆஹா, கருவேப்பிலை வாசனை இருக்கு. சபாஷ். நான் பண்றது நான் கொஞ்சம் பண்ண மாட்டேன்னா பிடிச்சிக்கிறேன். ஆஹா, போடு போடு தான் ரசத்தோட வாசனை வரும். கரெக்ட். உடனே மிக்ஸ் பண்ணி மாச்சி காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஏன் நல்ல படவே எதுக்கு தொடச்சுக்கிறேன். சொல்ல போறதுமா நன்னா அந்த வெந்தயத்தோட வாசனை இஸ் வெரி வெரி predominant. அண்ட் தயிர் வந்து அந்த மோர் கொஞ்சம் திக்கா இருந்தா கூட அந்த தோரம்பருப்பு ஆட் பண்ணது வந்து இன்னும் கூட வாசனை அண்ட் திக்னஸும் கொடுக்கிறது. இதுவே இன்னும் கொஞ்ச நாள் ஏனோட இன்னும் வாசனையா இருக்கும். எக்ஸாக்ட்லி, I was just going to say that. ஏன்னா அந்த பொடி வந்து இன்னும் ஊறும். So go ahead, try this recipe. Festive daysல நிறைய வந்துட்டு இருக்கு. Try it out and let us know what you think. Bye bye.